ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம். சுவாமி லோகேஷ் ஆனந்தா கேட்டார். கேள்வி: ஜீவன் முக்தனுக்கு பிராப்தம் உண்டா? பதில்: கேள்வி கேட்கறது யார்? ஜீவன் முக்தன் கிட்ட இருந்தா இந்த கேள்வி வர்றது. கேள்வி: இல்லை, நான் இன்னும் முக்தி அடையலை. பதில்: அப்போ அவனே கேட்கட்டும். கேள்வி: இந்த சந்தேகம் எனக்குத்தான். பதில்: தெரியுமே, ஞானிக்கு சந்தேகம் இல்லை, அஞ்ஞானிக்குத்தான் சந்தேகம். கேள்வி: அஜாதவாதப்படி பகவானோட விளக்கம் சரி, ஆனா மத்த ஸ்கூல்ல அதை ஒத்துக்கறாங்க. பதில்: அத்வைதம் 3 வாதம் சொல்றது. ஒன்று அஜாத வாதம், உற்பத்தி இல்லை, நாசம் இல்லை, பக்தன் இல்லை, முக்தன் இல்லை, முக்திக்கு முயல்பவர்களும் இல்லை, இதுவே பரமார்த்தம். அதுபடி பேச்சுக்கே இடமில்லை, இருக்கிறது ஒண்ணுதான். 2 திருஷ்டி சிருஷ்டி வாதம், பாக்கிறவன் வந்த உடனே உலகம் வந்துடுறது. 2 நண்பர்கள் ஒன்னா தூங்குறா. ஒருத்தன் 2 பேரும் காசிக்கு போயிட்டு வந்ததா கனவு காண்றான். அதை இன்னொருத்தன் கிட்ட 2 பேரும் தான் காசிக்கு போனோம்னு சொன்னான். அவன் ஒத்துக்கல. அவ பார்வையில அது சரி. 3 சிருஷ்டி திருஷ்டி வாதம், உலகம் படைக்கப்பட்டது, அதை பார்க்கிறோம். பகவான் பொதுவாக சொன்னது கர்மம் 3 விதம்: பிராப்தம், சஞ்சிதம், ஆகாமியம். கர்மத்துக்கு கர்த்திருவமும் கர்த்தாவும் இருக்கணும். கர்மம் உடம்புக்கு கிடையாது, அது ஜடம். தேகாத்மா புத்தி இருக்கிற வரைக்கும் தான் கர்மம் இருக்கும். தேகாத்மா புத்தி போச்சுன்னா அவன் ஞானி. புத்தி இல்லாம கர்த்திருவமோ கர்த்தாவோ இருக்க முடியாது. அதனாலே ஞானிக்கு 3 கர்மமும் இல்லை. அது அவனோட அனுபவம். இல்லைன்னா அவன் ஞானி இல்லை. ஒரு அஞ்ஞானி அவனை உடம்போட பார்க்கிறதாலே ஞானியையும் உடம்பாத்தான் பார்ப்பான். ஆனால் ஞானி தன்னை உடம்பாக பார்க்கறது இல்லை. அதனாலேயே அஞ்ஞானி ஞானியும் நம்மள மாதிரியே தான் சாப்பிடறான், வேலை பார்க்கறான், தூங்குறான். அப்போ இவனை கர்மம் பாதிக்குமா இல்லையான்னு கேட்கறான். சாஸ்திரங்கள் ஞானம்ங்கிற நெருப்பு எல்லா கர்மங்களையும் எரிச்சுடுறதுன்னு சொல்றது. எல்லா கர்மங்களையும்ங்கிறதுலே 2 கருத்து சொல்றா. ஒன்று சஞ்சீதம், ஆகாமியம் மட்டும் எரிஞ்சிடும், பிராப்தம் அனுபவம் ஆகும். 2 3ம் எரிஞ்சிடும், எதுவும் மிஞ்சாது. முதல் கருத்து என்ன சொல்றது? ஒருத்தனுக்கு 3 மனைவி இருந்தா அவன் இறந்ததுக்கு பிறகு 2 பேர் தான் விதவை, இன்னொருத்தி சுமங்கலிங்கிறது. 2வது எல்லோரும் விதவைதாங்கிறது. அப்படியே கர்த்தா இல்லைன்னா 3 கர்மமும் இருக்காது. இன்னொரு விளக்கமும் கொடுக்கறா. அது கேட்கிறவனை திருப்தி படுத்துறதுக்காக. எல்லா கர்மமும் போயிடும், பிராப்தம் மட்டும் மிஞ்சும். உடம்பு எதுக்கு வந்ததோ அதை செய்யும், அதுதான் பிராப்தம். ஞானிக்கு அந்நியமா உடம்பும் இல்லை, கர்மமும் இல்லை. அதனாலே கர்மம் அவனை பாதிக்காது. கேள்வி: ஞானிக்கு தேகாத்மா புத்தி இல்லைன்னா, ஒரு உதாரணத்துக்கு பகவானுக்கு எறும்பு கடிச்சா வலிக்குமா? பதில்: இது ஞானி அஞ்ஞானி 2 பேருக்கும் பொது. ஆனா அஞ்ஞானி நான் உடம்பு மட்டும்தான்னு நினைப்பான். ஆனா ஞானிக்கு எல்லாம் அவன்தான். வலி இருந்தா இருக்கட்டுமே, அதுவும் ஆத்மாதான். ஆத்மா பூரணமாத்தான் இருக்கு. கர்மங்கள் ஞானியை பாதிக்காது. பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் கர்மம் சம்ஸ்காரமா மனசுல பதியும். ஞானிக்கு மனம் நாசமானதாலே அவன் மனசுக்கு அதீதப்பட்டுட்டான். வருத்த விதை முளைக்காது, எந்த சம்ஸ்காரமும் பதியாது. அதனாலேயே ஞானியின் மனம் பிரம்மம்னு சொல்றா. பிரம்மம் வேற எதுவும் இல்லை, ஞானியின் மனம்தான். ஆனாலும் அவனுக்கு பிராப்தம் உண்டுன்னு சொல்றதாலே வாசனைகள் ஞானிக்கும் இருக்கும். ஆனா அவை போக ஹேதுவான வாசனைகள். பொதுவா கர்மம் 2 வேலை பார்க்கும். 1 கர்ம பலனை அனுபவிக்கிறது, 2 அதை மனசுல சம்ஸ்காரங்களா திரும்பவும் பண்றதுக்காக பதிச்சு வச்சுக்கிறது. ஒரு ஞானியோட வாசனைகள் பலனை மட்டும் கொடுத்துட்டு சம்ஸ்காரங்களை பதிக்காது. உண்மையிலேயே ஞானியோட கர்மம் அஞ்ஞானியோட
பார்வையிலேதான். ஞானி அகர்த்தா, உடம்பை ஆத்மாவில இருந்து வேறா பார்க்க மாட்டான். அவனுக்கு முக்தியோ பந்தமோ எப்படி இருக்கும்? இரண்டும் கடந்தவன், இப்பவும் எப்பவும் கர்மத்துக்கு கட்டுப்படாதவன். அவனுக்கு ஜீவன் முக்தனும் இல்லை, விதேக முக்தனும் இல்லை. வெங்கடராவ் கேட்டார் கேள்வி, ஞானிக்கு வாசனையெல்லாம் போயிடுச்சுன்னா கல்லு மாதிரி அசையாம இருக்கலாமே? பதில், தேவையில்லை. வாசனைகள் அவனை ஒன்றும் பண்ணாது. கல்லு மாதிரி அசையாம இருக்கிறது கூட வாசனைதான், சகஜம்தான் நிலை. நீர் ஞானம் அடைகிற வரைக்கும் ஞானியோட நிலை புரியாது. ஏன் ஈஸ்வரன் இப்படி பண்ணினான்னு பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிலர் ஏன் தாருகாவனத்திலே சிவன் ரிஷி பத்னிகள் கற்பையெல்லாம் கெடுத்தாருன்னு கேட்கறா. இந்த கதையை சொல்ற புராணங்கள் தான் சிவன் தேவர்களை வாழ வைக்க ஆழகால விஷத்தை சாப்பிட்டார்னு சொல்றது. முனிவர்களை எல்லாம் முக்தி கரையேத்தினவரே அவளோட மனைவிகள் முன்னாடி உலாவினார். இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்க முடியாது. கேள்வி, ஒரு ஞானியோட செயல்களை பார்த்து நம்மளும் பழகலாமா? பதில், ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேள்வி, பக்திக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் என்ன? பதில், எப்பவும் இடைவிடாமல் சுபாவமான நிலைமையிலேயே இருக்கிறது ஞானம். அதுக்கு ரொம்ப பிரியம் வேணும், அது பக்தி தானே. கேள்வி, உருவ வழிபாடு தவறு. இஸ்லாம் அதை கண்டிக்குது. இஸ்லாத்துல கடவுளுக்கு உருவம் இல்லை. பதில், அவா இறைவன்னு என்னன்னு சொல்றா? கேள்வி, எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அல்லவர். பதில், அப்போ இறைவனுக்கு குணம் இருக்கா? உருவம் ஒரு அம்சம், குணம். யாரும் இறைவனை குணம் கடந்து கும்பிட முடியாது. எந்த பாவனையும் இறைவனை சகுனமாத்தான் காட்டும். கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு தெரியறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உமக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு பாரும், அப்போ கடவுளை பத்தி தெரியும். கேள்வி, எனக்கு உருவம் இல்லை. பதில், சரி, தூங்கும்போது உமக்கு உருவம் இல்லை. ஆனா விழிப்பு நிலையிலே உண்மை ஒரு உருவத்தோட தானே சம்பந்தப்படுத்திக்கிறீர். எது உம்முடைய உண்மையான ஸ்திதின்னு விசாரத்தாலேயே தெரியும். உண்மை அப்படி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றது பொருந்தாது. கேள்வி, ஆனா கடவுளுக்கு உலகம் இருக்கே. பதில், உலகம் எப்படி தோன்றது, நாம எப்படி வர்றோம், இதெல்லாம் தெரிஞ்ச கடவுளை பத்தியும் தெரியும். அவர் அப்போ சிவனா, விஷ்ணுவா, இல்ல வேற யாருமா, இல்ல எல்லாமா, இல்ல ஒன்னான்னு பாப்போம் ஓய். கேள்வி, வைகுண்டம் பரமபதத்துல இருக்கா? பதில், பரமபதமோ வைகுண்டமோ உம்மகிட்ட இல்லாம எங்க இருக்கு ஓய்? கேள்வி, வைகுண்டம் தானே தோன்றினது தானே. பதில், ஏன் ஓய், அப்போ உலகம் தானே தோன்றலையா? கேள்வி கேட்டவர் பதில் ஏதும் கூறவில்லை. சிறிது நேரம் கழித்து பகவான் இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதை தேடறது. யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி, ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில ராமர் சிலை அவர்கிட்ட பேசுச்சுங்கிறாங்களே, அது உண்மையா? பதில், உடம்பே பேசுறது நடக்கிறது, இதெல்லாம் உமக்கு தெரியாதா? சிலை பேசுறது நகறது, உடம்பு பேசுறது நடக்கிறத விடவா விசேஷம்? கேள்வி, உலோகம் ஜடம், அதுவா நகராதே? பதில், அப்போ உடம்பு ஜடம் இல்லையா? ஒருவேளை பிணம் பேசின அதிசயம்னு சொல்லுவீர் போலும். தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி, படைப்பு பத்தி உபனிஷத்துல ஒரு மாதிரி சொல்றாங்க, புராணங்கள்ல ஒரு மாதிரி சொல்றாங்க, எது உண்மை? பதில், ஆத்மீகமாகவும் விஞ்ஞானமாகவும் படைப்பு எப்படி ஏற்படுறதுன்னு நிறைய கொள்கைகள் இருக்கு. ஏதாவது முடிவுக்கு வந்துதா? முடியாது. இந்த மாதிரியான விளக்கம் எல்லாம் கர்ம சிருஷ்டி. உண்மை என்ன? திருஷ்டிய சிருஷ்டி. பார்க்கிறவன் இல்லாம பார்க்கப்படுவது இருக்காது. இரண்டும் ஒன்னாத்தான் தோன்றுது. பார்க்கிறவனை பார்த்தாலே படைப்பு அதிலேயே அடங்கிடும். ஏன் வெளியே பார்க்கணும், அதை விளக்கணும், அது முடிவில்லாதது. பகவானை பார்க்க வர்றவங்க கொண்டு வர்ற காணிக்கை பொருட்கள் பத்தி, ஏன் இதெல்லாம் கொண்டு வர்றா, எனக்கு தேவையா, வேண்டாம் நாளும் திணிப்பா, எதுக்கு, வாங்கி கொண்டா அவளோட இஷ்டத்துக்கு சரின்னுவேன்னுதான். மீனுக்கு புழுவை தூண்டில்ல போடுற மாதிரிதான். மீனுக்கு பசிக்கிறதுன்னா போடுறா, மீனை சாப்பிடணும்னு போடுறா. சுவாமி லோகேசானந்தா கேட்டார் கேள்வி, ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன? பதில், வேதாந்தத்துல ஞானம்னா எப்பவும் இருக்கிற நான், போலி நான், விஞ்ஞானம். கேள்வி, பிரம்மத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம்? பதில், பிரம்மத்தை தான் உலகத்தோடு சேர்த்து சொல்லும் போது ஈஸ்வரன்னு சொல்றோம். கேள்வி, ராமகிருஷ்ணர் கடவுள்கிட்ட பேசின மாதிரி ஈஸ்வரனோட பேச முடியுமா? பதில், நாம 2 பேரும் பேசிக்கிறோமே, ஈஸ்வரனோட ஏன் பேச முடியாது? கேள்வி, அப்போ ஏன் எங்களுக்கு முடியலை? பதில், அதுக்கு சித்த சுத்தியும்
மனோபலமும் தியானத்திலே நல்ல அபியாசமும் வேணும். கேள்வி, இதெல்லாம் இருந்த கடவுளை பார்க்கலாமா? பதில், அந்த காட்சி நீங்க எவ்வளவுக்கு உண்மையோ அவ்வளவுக்குத்தான் உண்மை. நீங்கோ உங்களை ஸ்தூல உடம்போட சம்பந்தப்படுத்தி கொண்டு ஸ்தூல உலகத்தை விழிப்பு நிலையிலே பார்க்கிறேன். கனவிலே சூட்சும உடம்போட சம்பந்தப்படுத்தி கொண்டு சூட்சும உலகத்தை பார்க்கிறேன். தூக்கத்திலே உடம்பு இல்லை, எதையும் பார்க்க மாட்டேன். இது கடவுள் காட்சிக்கும் பொருந்தும். நீண்ட கால தியான பயிற்சியாலே கனவுளே வர இறைவன் விழிப்பிலேயும் வருவார். இதுதான் இறைவனை உணர்ந்த நிலையா? ஒரு தடவை என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நாமதேவர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் விடோபாவோட பேசுவார், விளையாடுவார். நாம எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கோமோ அப்படி இருப்பார். ஒரு தடவை சாதுக்கள் எல்லாம் கூடினா. அதிலே ஞானேஸ்வர் இருந்தார். ஞானேஸ்வர் அங்கே இருந்த கோர கும்பர்கிட்ட, அவர் பானை செய்கிறவர், இங்கே இருக்கிறவாள்ல வெந்தது எது வேகாதது எதுன்னு சொல்லுங்கோ அப்படின்னார். கோரகும்பரும் பானையை சோதிக்கிற மாதிரி ஒரு கம்பை வச்சு ஒவ்வொருத்தர் தலையையும் தட்டி கொண்டே போனார். நாமதேவர்கிட்ட வந்த உடனே நாமதேவர், என்னை சோதிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா அண்ணாரு. உடனே கோரகும்பர், இதுதான் வேகாத பானையினார். எல்லோரும் சிரிச்சா. நாமதேவருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நேர விடோபா கிட்டே போனார். போனா விடோபா, சாதுக்களுக்கு தான் உண்மை நல்லா தெரியும்னார். இதை கேட்ட உடனே நாமதேவர் ரொம்ப பாதிப்படைஞ்சுட்டார். நாமதேவர், நீங்க பரம்பொருள், உங்க கூட நான் பேசுறேன், நீங்களும் என் கூட விளையாடுறேன். இதை விட வேற என்ன ஒரு மனுஷனுக்கு வேணும்? விடோபா, அது சாதுக்களுக்குத்தான் தெரியும். நாமதேவர், உன்னை விட சத்தியம் வேற ஏதாவது இருந்தா சொல்லு. விடோபா, நாம 2 பேரும் ரொம்ப நாள் பழக்கம். நான் சொன்னா உனக்கு ஏறாது. ஒரு பிச்சைக்கார சாது காட்டிலே இருக்கார், அவரை போய் பாரு, உண்மை புரியும். அப்படியே நாமதேவரும் அந்த சாதுவை காட்டிலே கண்டுபிடிச்சார். நாமதேவருக்கு ஒன்னும் பெரிய சிறப்பா தெரியல. அவர் துணி எல்லாமே அழுக்கா தரையில படுத்து காலை தூக்கி அவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு சிவலிங்கத்துக்கு மேல போட்டு படுத்து இருந்தார். நாமதேவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் எப்படி மகானா இருக்க முடியும்? காலை தூக்கி லிங்கத்து மேலே போட்டு இருக்காரேன்னு அந்த சாது நாமதேவரை பார்த்த உடனே சிரிச்சார். என்ன, விடோபா அனுப்பி வச்சானான்னார். நாமதேவருக்கு பெரிய ஆச்சரியம். வேற வழி இல்லை, பெரிய ஆள்தான்னு நம்ப வேண்டியதா போச்சு. நாமதேவர் கேட்டார், நீங்க ஒரு சாது, நீங்களே லிங்கத்தை அபச்சாரம் பண்ணலாமான்னார். அதுக்கு அந்த சாது, ரொம்ப வயசானதாலே முடியல, ஏதோ எங்கேன்னு தெரியல, என் காலை தூக்கி லிங்கம் இல்லாத இடத்துல வையினார். நாமதேவரும் அவர் காலை தூக்கி வேற இடத்துல வச்சார். பார்த்தா அங்கே ஒரு லிங்கம் இருக்கு. எங்கே காலை கொண்டு போனாலும் லிங்கம் தோன்றது. கடைசியிலே நாமதேவர் அவர் தலையிலேயே காலை வச்சு கொண்டு லிங்கமாயிட்டார். நாமதேவருக்கு உண்மை புரிஞ்செடுத்து வீட்டுக்கு திரும்பி போன நாமதேவர் பல நாள் கோவிலுக்கு போகவே இல்லை. நாமதேவரை காணோம்னு விடோபாவே வீட்டுக்கு வந்துட்டார். ஏன் கோயிலுக்கு வரலைன்னார். நாமதேவர் சொன்னார், ஏமாத்தாதே, நீ இல்லாத இடம் ஏதாவது இருக்கான்னார். தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார், கேள்வி, விசாரம் எப்படி பண்றது? பதில், இந்த கேள்வி கேட்கிறவன் முதல்ல அவன் இருக்கிறதை ஒத்துக்கணும். நான் இருக்கேங்கிறது தான் ஞானம். அதை திடமா அடையிற வரைக்கும் அதை பிடிச்சுக்கிறது தான் விசாரம். விசாரமும் ஞானமும் ஒண்ணுதான். கேள்வி, எனக்கு புரியல, எதுல தியானம் பண்ணணும்? பதில், தியானத்துக்கு ஒரு பொருள் வேணும். விசாரத்திலே தியானிக்கிறவன் மட்டுமே இருப்பான். இப்படித்தான் விசாரமும் தியானமும் வேறுபடும். கேள்வி, ஞானமடைய தியானம் சிறந்த வழி இல்லையா? பதில், தியானம் ஒரே பொருள்ல ஏகாக்கிரமா இருக்கிறது. அதோட பிரயோஜனம் மற்ற நினைவுகளை வரவிடாது. ஏக சிந்தனையிலே வச்சிருக்கும். ஆனால் ஞானத்துக்கு ஏக சிந்தனையும் போகணும். ஞானம் புதுசா வர்றது இல்லை, ஏற்கனவே இருக்கு. நினைவுகள் திரை மாதிரி மறைச்சு கொண்டு இருக்கு. நம்மளோட முயற்சி எல்லாம் அந்த திரையை நீக்கத்தான். அப்போதான் ஞானம் வெளிப்படும். தீவிரமான சாதகர்கள்கிட்ட தியானம் பண்ண சொன்னா கேள்வி எதுவும் கேட்காம திருப்தியா தியானத்துக்கு போயிடுவா. ஆனா யாரோ ஒருத்தன் ஏன் தியானம் பண்ணணும், நான் யார் தியானம் பண்றதுக்குன்னு கேட்பான். அவன்கிட்டேதான் நீ யாருன்னு பாருன்னு சொல்றோம். அதுதான் முடிவு, அதுதான் விசாரம்.
கேள்வி, விசாரமே போதுமா, தியானம் தேவையில்லையா? பதில், விசாரமே வழியும் முடிவும், நான்கிறதே முடிவும் பரமார்த்த சத்தியமும். அதை முயற்சியோட பிடிச்சு கொண்டு இருந்தா விசாரம், முயற்சியற்று சுபாவமா இருந்தா ஞானம். பகவான் பொதுவாக சொன்னது நிர்குணாதீத பிரம்மம், குணாதீத பிரம்மம் இது ஒளிரும், சகுண பிரம்மம் ஈஸ்வரன், சுத்த மனம் சத்துவ மனம், ரஜஸ் தமஸ். ரஜஸ் அகம் நான், தமஸ் இதம் உலகம். ஆவரணம் ஜீவனை மறைக்கிறது இல்லை, அவனோட இருப்பு முழுசா தெரியும், யாருன்னு தான் தெரியாது. உலகத்தை பார்ப்பான், ஆனா அது பிரம்மம்னு தெரியாது. இருட்டிலே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற மாதிரி. சினிமாவுக்கு முதல்ல இருட்டு வேணும், அதுல செயற்கை வெளிச்சம் பாய்ச்சினா அந்த ஒளியிலே தான் படம் தெரியறது. பிரிச்சு அறிய ஒரு பிரதிபலன் ஒளி தேவை. தூங்குறவன் கனவு காண்றான், தூக்கத்திலே தான் இருக்கான். தூக்க இருள் இருந்தாதான் கனவு உலகம் பார்க்க முடியும். அப்படியே அஞ்ஞான உலகத்திலேயே இந்த பெரிய கனவு நடக்கிறது. அஞ்ஞானம் இருள்தான் ஆவரணம். இந்த ஆவரணம் அஞ்ஞானத்தோட சுபாவம். ஆத்ம சுபாவம் இல்லை, அது ஆத்மாவை மறைக்காது, ஜீவனைத்தான் மறைக்கும். அகந்தை ஜடம், அது மேலே ஆத்ம ஒளி பட்ட உடனே அது ஜீவனாயிடறது. அகந்தையையும் ஒளியையும் பிரிக்க முடியாது, எப்பவும் ஒன்னாவே இருக்கும். கேள்வி கேட்கிறவனை திருப்திப்படுத்த இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜீவன் ஒரு கலவை. ஆவரணம் இரண்டு விதம், உள்ளே வெளியே. உள்ளே பார்க்கிறவனை மறைச்சிடும், பொருளையும் மறைச்சிடும். வெளியே இறைவன் கிட்ட இருந்துதான் பார்க்கப்படுற உலகம் வந்ததுங்கிறதை மறைச்சிடும், நானாத்துவம். உள்ளே தேகாத்மா புத்தி. சமாதியை பற்றிய ஒரு கேள்விக்கு பதில், நான்கிறதுல இருக்கிறது தான் சமாதி. முயற்சியோடு நான் இருக்கேன்கிறதுல இருந்தா சவிகல்ப சமாதி. நான் இருக்கேன்கிறதுல ஐக்கியமாகி உலகம் தெரியலன்னா நிர்விகல்ப சமாதி. அறியாமையிலே ஐக்கியமாகி உலகம் தெரியலன்னா தூக்கம். எப்பவும் இருக்கிறதுலே முயற்சி இல்லாம இருந்தா சகஜ சமாதி. யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி, பூரண பிரம்மத்தை எப்படி அடையிறது? கிரகஸ்தர்களுக்கு தகுந்த ஏதாவது வழி இருக்கா? பதில், நீங்களே பூரண பிரம்மம்னு சொல்லிட்டேல், அப்போ நீங்க பூரணத்துல இருந்து வேறனா எப்படி அது பூரணமா இருக்கும்? வேறு இல்லைன்னா இந்த கேள்வி எப்படி வரும்? பிரம்மம் பூரணம், நாம அதுல இருந்து வேறே இல்லைங்கிற அறிவுதான் முடிவு. இது புரிஞ்சா இங்க உங்களை கிரகஸ்தனாகவோ வேறு எதுவாவோ அப்புறம் நினைக்க மாட்டேன். திருமதி காஸ்ட்ரிப் கேட்டார் கேள்வி, வாழ்க்கைனா என்ன? பதில், இருக்கிறது தான் வாழ்க்கை, அது நீங்க தான், அதுதான் அழியாத வாழ்க்கை. கேள்வி, காலம்னா என்ன? பதில், இருக்கிறது தான், நீங்க இல்லாம காலம்னு முன்னை கற்பனை பண்ண முடியுமா? இந்த வாழ்க்கை உடம்பை வச்சு இருக்கு, நீங்களும் உங்களை உடம்புன்னு நினைச்சுக்கிறள், ஆனா நீங்க அழியாத வாழ்வு. இந்த உடம்புகளை எல்லாம் உங்களை பிடிச்சு கொண்டு நான் தான் வாழ்றேன்னு சொல்றது. இதைத்தான் தேகாத்மா புத்தியால பீடிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றது. தேகாத்மா புத்தி போச்சுன்னா நீங்க தான் ஆத்மா. பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தேள்? தூங்கி கொண்டு இருந்தேளா? எப்படி இருந்ததோ அப்பவும் உடம்பு இல்லாம இருந்தேள். அகந்தை கிளம்பித்து மனசு உடம்புன்னு ஒரு படத்தை போட்டது. விளைவு தேகாத்மா புத்தி. உடம்பு தெரியறதாலே நான் பிறந்தேன் இறப்பேன்னு சொல்றேன். உடம்போட தோற்றத்தையும் மறைவையும் உங்க மேல ஏத்திக்கிறேன். நான் பிறந்திருக்கேன், நான் ஒரு நாள் சாவேங்கிறேன். இந்த உடம்பு தெரியறதையே உங்களோட வாழ்க்கைங்கிறேன். ஆனா உண்மை என்ன? நீங்க உடம்பு இல்லாமலே இருக்க முடியும், ஆனா உடம்பு நீங்க இல்லாம இருக்க முடியாது. நான் இந்த உடம்பு தான்ங்கிறது அஞ்ஞானம், உடம்பும் நான் தான்ங்கிறது ஞானம். இதுதான் ஞான அஞ்ஞான பேதம். உடம்பு மனசோட கற்பனை, மனம்தான் அகந்தை, ஆத்மாவில இருந்து வர்றது. அதனால இந்த நான் உடம்புங்கிற நினைப்பு ஆத்மாவை மறக்க வச்சுடுறது. யாருக்கு இந்த உடம்பு, யாருக்கு இந்த பிறப்பு? ஆத்மாவுக்கு இல்லை, அகந்தை தான் தனியா கற்பனை பண்ணிக்கிறது. நான் தனிங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் துயரம் இருக்கும். நாம யாருன்னு தெரிஞ்சா நாம வேற, உலகம் வேற, நாம ஏதோ எங்கேயோ பிரிஞ்சு தனியா இருக்கோங்கிற நினைப்பு போயிடும். அமைதியை மிஞ்சும். மேலே தூக்கி எறிஞ்ச கல்லு
தான் மூலத்தை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப தரைக்கு வரும். வர வரைக்கும் அதோட இயக்கம் நிக்காது. தரைக்கு வந்தா தான் நிலைப்படும். சமுத்திரத்திலே இருக்கிற நீர் ஆவியாகி, மேகமாகி, மழையாகி, நதியாகி மீண்டும் சமுத்திரத்தை வந்து சேர்ற மாதிரி நாம மூலத்திலே இருந்து பிரிஞ்சுட்டோம்ங்கிற நினைப்பே பதைப்பை கொடுத்து திரும்பவும் தன்னிலை சேர்ற வரைக்கும் விடாது. நம்மள உடம்போட சேர்த்து கொண்டு நாம பிரிஞ்சதா ஒரு பதைப்பு நம்மளோட மூலத்திலே திரும்பவும் சேர்ற வரைக்கும் இருக்கும். சேர்ந்தாத்தான் அமைதி திரும்பும். தேகாத்மா புத்தி ஒழியும். தங்கம் ஆபரணம் இல்லை. ஆனா ஆபரணம் தங்கத்தை தவிர வேறே இல்லை. ஆபரணம் எந்த விதத்திலே இருந்தாலும் அது தங்கம்தான். அப்படியே உடம்புகளும் ஆத்மாவும் நம்ம உடம்புன்னு நினைச்சு சுகமா இருக்க விரும்புறது. முதலையை தெப்பம்னு நினைச்சு அதை பிடிச்சு ஆற்றை கடக்க நினைக்கிற மாதிரிதான் நான் இந்த உடம்பு தான்ங்கிற நினைப்பு மனத்தாலேயே அதோட வெளிமுக அலைச்சலாலேயே ஏற்படுறது. அப்படியே இருந்த முடிவிலே துயரமும் அமைதியின்மையும் தான் மெஞ்சும். நீங்க யாருன்னு பாருங்கோ, அதிலேயே அடங்கி இருங்கோ, அமைதி அடைங்கோ. கேள்வி, தன்ஹா மறுபிறப்பு அப்படின்னா என்ன? பதில், தன்ஹான்னா தாகம், மறுபடியும் பறக்கிறதுக்கான தாகம். இப்போ இருக்கிற நிலையிலேயே திருப்தி இல்லாம எப்பவுமே திரும்பி வராத இடத்திலே, அதிருப்தி இல்லாத இடத்திலே மறுபடியும் பிறக்க ஆசைப்படுறது, ஞானம் அடைய ஆசைப்படுறதைத்தான் அப்படி சொல்றா. பிறம்பு உடம்போடதானாலே அது ஆத்மாவை பாதிக்காது. உடம்பு இறந்தாலும் ஆத்மா அப்படியே இருக்கும். அதிருப்தி எல்லாம் எப்பவும் இருக்கிற ஆத்மாவை இல்லாத உடம்போடு சம்பந்தப்படுத்தி உடம்பு இருக்கிறதா அதுக்கு ஆத்மா அந்தஸ்து தர்றதாலேதான். உடம்பு அகந்தையோட உபாதி. அகந்தை நாசமாச்சுன்னா ஆத்மா வெளிப்படும். கேள்வி, உடம்பு இல்லாம போயிடுங்கிற பயம் தூக்கத்துல ஏன் வரமாட்டேங்குது? மாறாக தூங்க பிரியப்படுறோம், ஆனா மரணத்துக்கு பயப்படுறோம் ஏன்? பதில், தூங்குறதுக்கு பிரியப்படுறதும் மரணத்துக்கு பயப்படுறதும் முழிச்சிருக்கிற போதும் ஏற்படுறது. ஆனா தூங்கும் போது பிரியமில்லை, மரணத்திலே பயமில்லை. மனசுக்கு தூங்கும் போது உடம்பு அறவே இல்லைனாலும் திரும்ப வந்துடும்னு தெரியும், அதனாலே பயமில்லை. உடம்பற்ற சுகத்தை தேடுறது, ஆனா சாவிலே திரும்ப வருவோம்ங்கிறது நிச்சயமா மனசுக்கு தெரியாதாலே பயப்படுறது. ஹிருதயம் வலப்பக்கம் இருக்குன்னு மாடர்ன் சைக்காலஜிக்கல் ரிவ்யூங்கிற பத்திரிகையில் குறிப்பிட்டு இருந்ததை ஒருத்தர் தபாலை அனுப்பி இருந்தார். அதை பற்றி பேச்சு தொடர்ந்தது. பதில், யோக மார்க்கம் 6 ஆதாரம் பத்தி பேசுறது. ஒவ்வொன்றையும் அடைஞ்சு அடுத்ததுக்கு போகணும். கடைசியில சகசிராரத்துல அமிர்தம் இருக்கு, அப்புறம் அமிர்த தன்மை ஏற்படும்ங்கிறது. யோகிகள் பரநாடியிலே நுழையணுங்கிறா, அது மூலாதாரத்தில இருந்து ஆரம்பம் ஆகிறதுங்கிறா. ஞானிகள் அதே பரநாடி ஹிருதயத்தில இருந்து ஆரம்பமாகுதுங்கிறா. இரண்டுமே வேற வேறையா தெரிஞ்சாலும் இதோட உண்மை ரகசியம். யோக பரநாடி மூலாதாரத்திலே இருந்து ஆரம்பமாகும். உண்மை என்னன்னா, பரநாடிலே நுழையணும். யோகத்திலே ஒருத்தர் கீழே போய் மறுபடியும் மேலே வந்து இங்கே எங்கே சுத்தி மூலத்துக்கு வர்றார். ஞானத்திலே நேரடியாவே மூலத்திலே அமர்றான். யோகிகள் சகசிராரத்துக்கு போறதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறா. ஜீவன் பிரம்மரந்திரத்து வழியாத்தான் உடம்புக்குள்ளே வர்றது. வியோகம் பிரிவு அதனாலேதான் ஏற்படுறது. மறுபடியும் யோகத்தாலே பிராணனை உச்சிக்குழி வழியா கொண்டு போய் சேர்த்தடணுங்கிறா. ஞானிகள் என்ன சொல்றா? யோகி உடம்பை உண்மைன்னு நம்புறான். அது ஆத்மாவில இருந்து பிரிஞ்செடுத்து அதனால யோகத்தாலே மறுபடியும் போய் சேரணும்னு நினைக்கிறான். உண்மை என்னன்னா, உடம்பு மனசுல இருக்கு. மனசு உடம்பு படத்தை போட்டு சகசிராரத்துல இருந்து தன்னோட மூலத்துல இருக்கிற ஒளியை வாங்கி தொழில் படுறது. இதை யோகிகளும் ஒத்துக்கிறா. ஆனா உச்சிக்குழி கொள்கைப்படி ஞானி என்ன சொல்றான்? ஒளியை வேற இடத்துல இருந்துதான் மனம் வாங்குறதுன்னா அந்த இடத்துக்கே நேரா போயிட வேண்டியது தானே, எதுக்கு வாங்கி விற்கிறவனை படிச்சுக்கணுங்கிறான். அதாவது ஏன் சகசிராரத்துக்கு போகணும், நேரே மூலத்துக்கே போயிட வேண்டியது தானே. இரும்பு குண்டு நெருப்புல இருந்தா நெருப்பு குண்டு மாதிரி தெரியும். இரும்புக்கு நெருப்பு சுபாவம் இல்லை. நெருப்போட தன்மை இரும்பு எடுத்துக்கொண்டு நெருப்பு குண்டு மாதிரி பிரகாசிக்கிறது. இப்போ குண்டுல நெருப்பு போயிடுத்து, திரும்பவும் நெருப்பு வேணும்னா நெருப்புக்கு தானே போகணும். அதே மாதிரி யோகம் எதனாலே ஏற்பட்டுத்தோ அதுக்கு திரும்புறது தானே யோகம். ஒரு பிம்பம் பிரதிபலிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு மூலம் வேணும். பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு சாதனம் வேணும். சூரியனும் நீர் நிறைந்த குடமும் மாதிரி இந்த பிரதிபலிப்பு போகணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணு போர்வை போட்டு குடத்தை மூடணும். அதுதான் யோகிகள் சொல்ற பிரம்மரந்திர கொள்கை. அதாவது ஜலம் எல்லாத்தையும் போக்கணும். அதுதான் தபஸ். நினைப்பு எல்லாம் போக்குறது. அதுதான் ஞான மார்க்கம். இது எல்லாம்
ஜீவன் ஆத்மாவில இருந்து வேறேங்கிற நம்பிக்கையாலேதான். உண்மையிலேயே நாம ஆத்மாவிலே இருந்து வேறா இல்லைங்கிறான் ஞானி. அகந்தைங்கிறது தவறான சேர்க்கை. ஆத்மாவை அனாத்மாவோடு தப்பா சேர்த்துக்கிறது. நிறமற்ற ஸ்படிகம் எந்த நிறத்தை ஆதாரமாக கொண்டிருக்கோ அந்த நிறத்திலே தெரியும். ஆதாரத்தை நீக்கினா முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே நிறமற்று தெரியும். அப்படித்தான் ஆத்மாவும் அந்த கரணங்களும். இந்த உதாரணம் கூட அவ்வளவு பொருத்தமா இல்லை. ஏன்னா அகந்த ஆத்மாவையே மூலமா கொண்டது. அதுக்கு அந்நியமாவும் இல்லை. ஸ்படிகமும் நிறமும் வேற வேறையா இருக்கு. அகந்தைக்கு மூலம் ஆத்மாவேங்கிறதாலே அதை அதோட மூலத்தோட தான் போய் சேர்க்கணும். அகந்தையோட மையமும் அதோட கருவும் ஹிருதயம்னு சொல்லப்படுறது. அதேதான் ஆத்மா. யோகிகள் ஹிருதயம்னு சொல்ற. அநாகதத்திலே ஞானிகள் உணர்றதை உணர மாட்டா. ஏன்னா அநாகதம் வேற, ஹிருதயம் வேற. அநாகதம் தான் ஹிருதயம்னா அதுக்கு அப்புறம் ஏன் சகசிராரத்துக்கு அழையணும்? இந்த கேள்வி ஏன் வருதுன்னா நம்மளிடம் பிரிஞ்சிருக்கோங்கிற நினைப்பு இருக்கு. நாம ஹிருதயத்தை விட்டு எப்பவும் தனியா இல்லை. அநாகதத்தை அடையறதுக்கு முன்னாடியும் அதை தாண்டினதுக்கு அப்புறமும் நாம ஹிருதயத்திலேதான் இருக்கோம். ஒருத்தனுக்கு புரிஞ்சாலும் புரியலேனாலும் ஹிருதயத்திலேதான் இருக்கான். யோகம் பண்ணினாலோ விசாரம் பண்ணினாலோ ஹிருதயத்திலே இருந்து கொண்டேதான் பண்றோம். கேள்வி, அப்போ எங்களோட சாதனை என்ன? பதில், சாதகனுக்கு சாதனையாய் இருக்கிறது, சித்தனுக்கு சகஜமாய் இருக்கு. சகஜம்தான் ஆதிநிலை. சாதனை எல்லாம் எப்பவும் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்க விடாம தடுக்கிற தடைகளை நீக்கிறதுக்குத்தான். தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார். கேள்வி, ஏகாக்கிரம் சாதனை இல்லையா? பதில், ஏகாக்கிரம்னா ஏதாவது உன்னை சிந்திக்கிறது இல்லை, சிந்தனை இல்லாம இருக்கிறது. அப்போ நம்மள மறைக்கிற நினைப்புங்கிற திரை இல்லாததால் நம்மளோட சுபாவம் நல்லா தெரியும். அந்த திரையை நீக்கிறது தான் நம்மளோட சாதனை எல்லாம். நினைப்பு இல்லாம இருக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நினைக்கிறது அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது, ஆத்மா மட்டுமே இருக்கும். ஏதாவது இருந்தா நினைக்கலாம், எதுவும் இல்லைங்கிறப்ப எப்படி நினைக்கிறது? பழக்க தோஷத்தாலே நினைக்காம இருக்க முடியாதுன்னு நம்புறோம். நாம தப்பு செஞ்ச தேவையில்லாம முட்டாள்தனமா சிந்திக்க மாட்டோம். கேள்வி, அபியாசத்தை விட குரு அருள் தானே பழிதத்துல சிறந்தது? பதில், குரு அஞ்ஞானத்தை நீக்குவார், ஞானத்தை தூக்கி கொடுக்கறது இல்லை. கேள்வி, நாங்களெல்லாம் அஞ்ஞானிகள். பதில், நான் அஞ்ஞானின்னு சொல்றப்போவே நீ ஞானிதான். எந்த பைத்தியமாவது நான் பைத்தியம்னு சொல்லுமா? குரு அருள்ங்கிறது ஜலத்திலே தத்தளிக்கிறவரனை கரையேத்த நீட்டப்படுற கை. அஞ்ஞானத்தை நீ எளிமையா போக்கிக்கிறதுக்கான உதவி. கேள்வி, அஞ்ஞானம்ங்கிற நோயை தீக்கிற மருத்துவன்னு குருவை சொல்லலாமா? பதில், எதுக்கு மருந்து? நோயாளின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோன்னே நீ ஆரோக்கியமா தான் இருக்கேன்னு புரிய வச்சு திரும்பவும் பழைய ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர்றதுதான். கேள்வி, குரு கடவுள் அருள் இதெல்லாம் என்ன? பதில், குரு என்ன கையை பிடிச்சு எங்கேயாவது கூட்டி கொண்டு போறாரா? இல்ல காதுல ஏதாவது ஓதுறாரா? நீ அவரையும் உன்னை மாதிரி உடம்புன்னு கற்பனை பண்ணிக்கிற. நீ உன்னை உடம்புன்னு நினைக்கிறதாலே அவரையும் உடம்புன்னு நினைக்கிற. உன்னை ஏதோ செய்ய போறாருன்னு நினைக்கிற. அவரோட வேலையெல்லாம் உள்ளே. கேள்வி, குரு எப்படி ஒருத்தருக்கு கிடைக்கிறார்? பதில், எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிற இறைவன் கருணையிலே தன் பெரிய பக்தனுக்காக தன்னை தன் பக்தனோட தரத்துக்கு வெளிப்படுத்துறார். பக்தன் தன்னை உடம்பாவும் ஒரு உடம்போட தனக்கு ஒரு உறவு பிரியம் செலுத்த வேணும்னு நினைக்கிறான். ஆனா குரு உண்மையிலேயே ஆத்மாவே, இறைவனை வடிகொண்டு உழவுறது. பக்தனுக்கு உள்ளே இருந்து வேலை பார்க்கறது. அவனோட தவறான பார்வையை சரி பண்ணி சரியான பாதையிலேயே அவனை நடத்தி ஆத்மாவிலேயே சேர்த்துடுறது. அப்படி ஆத்மாவிலே சேர்ந்ததுக்கு அப்புறம் சிஷ்யன் என்ன சொல்றான்? முன்னாடி ரொம்ப துக்கத்திலே இருந்தேன், நான் எப்பவுமே ஆத்மாதான். துக்கத்திலே இருந்தப்போவும் இதேதான் நான். ஆனா இப்போ துக்கமெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலே. யார் துக்கப்பட்டதுன்னு இப்போ தேடினா அவனை காணவே காணோம். இப்படி குரு வெளியே இருந்து உள்ளே தள்ளியும் உள்ளே இருந்து உள்ளே இழுத்தும் அவனை ஹிருதயத்திலேயே இருத்திடுறார். தூங்கும் போது உள்ளேதான் இருக்கும், விழிச்ச உடனே மனம் கிளம்பிடுறது. அது இதுன்னு போட்டு பிராண்டுறது. அதை நிறுத்தணும். உள்ளேயும் வெளியேவும் வேலை பார்க்கிறவனாலேதான் அது முடியும். அவனை உடம்போட சம்பந்தப்படுத்தலாமா? நாம என்ன நினைக்கிறோம்? உலகத்துல எது வேணா செஞ்சுடலாம்,
உலகத்தையே வெல்லலாம்னு நினைக்கிறோம். போராடி தோத்து போய் உன்முகமாவோம். நம்மளை விட மேலான சக்தி ஒண்ணு இருக்குன்னு ஒத்துப்போம். அதை தெரிஞ்சுப்போம். அகந்தை மிக பலமான யானை. சிங்கத்தை தவிர வேறு எதனாலேயும் அதை வழிக்கு கொண்டு வர முடியாது. இங்க குருதான் சிங்கம். அவனோட ஒரே பார்வை யானையை நடுநடுங்க வைக்கும், கொன்னுடும். பழக்க தோஷத்தாழே நினைக்காம இருக்க முடியாதுன்னு நம்புறோம். நாம தப்பு தெரிஞ்சா தேவையில்லாம முட்டாள்தனமா சிந்திக்க மாட்டோம். கேள்வி: அபியாசத்தை விட குரு அருள்தானே பழிதத்துல சிறந்தது? பதில்: குரு அஞ்ஞானத்தை நீக்குவார், ஞானத்தை தூக்கி கொடுக்கறதில்லை. கேள்வி: நாங்கள் எல்லாம் அஞ்ஞானிகள். பதில்: நான் அஞ்ஞானின்னு சொல்றப்பவே நீ ஞானிதான். நம்மளோட அழிவிலேதான் நம்ம சிறப்பு இருக்குன்னு இப்போ தெரியாது, பின்னாடி காலப்போக்கில தெரியும். அந்த நிலை அடையறதுக்குத்தான் ஒருத்தன் சரணடையணும். இறைவா, நீயே என் அடைக்கலம், காப்பாத்துன்னு கத்தணும். அப்போதான் குரு பார்ப்பான். இவன் பக்குவமாயிட்டான், அவனை காப்பாற்ற வேண்டியதுதான்னு கொன்னுடுவான். கேள்வி: ஆத்ம சமர்ப்பணம்னா என்ன? பதில்: மனம் கட்டுப்படுறதுதான், அகந்தை நசியறதுதான். எப்போ நசியும்னா சம்ஸ்காரங்கள் எல்லாம் போச்சுன்னா நசியும். அகந்தை அதை விட பெரிய சக்தி கிட்டே சரணடைஞ்சிடும். பெரிய சக்தின்னு அதுக்கு தெரியலன்னு இல்லை, அதுக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆத்ம சமர்ப்பணம், ஒப்படைக்கிறது. அகந்தை நாசம். அது தெரியலன்னா அகந்தை கோபுரம் தாங்கும் பொம்மை மாதிரியே முகத்தை கஷ்டத்தோடு தன் தோல்லே கோபுரத்தை தாங்கி கொண்டு இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு இருக்கும். கேள்வி: கட்டுப்படாத மனதை எப்படி கட்டுப்படுத்துறது? பதில்: ஒண்ணு அதோட மூலத்தை பார், அது இருக்காது, மறைஞ்சிடும். இல்லை சரணடைஞ்சிடும், ஒரே அடியா போயிடும். கேள்வி: ஆனா கட்டு விட்டு போயிடுதே. பதில்: அப்படித்தான் போகும், அதை பத்தி நினைக்காதே. மனதை இல்லாம பண்றது ஒண்ணும் நம்மளோட பிறப்பு உரிமை இல்லை. அதை இடவிடாம போராடவாதான் அடைஞ்சிருக்கிறா, போராடுறவாதான் அடைஞ்சிருக்கா. செயின்ல போற ஒருத்தன் சுமையை கீழே இறக்கி வைப்பானா, இல்லை தலையிலேயே தூக்கி வச்சிருப்பானா? அதே மாதிரிதான் நம்மள ஒப்படைச்சிடணும். கேள்வி: விவேகானந்தர் குரு சிஷ்யனுக்கு தன்னிடம் இருக்கிற ஆன்மசக்தியை மாத்தி விடுறாருன்னு சொல்றாரே. பதில்: ஆன்மசக்தி அப்படி மாத்தி விடுற மாதிரியான பொருளா? மாத்தி விடுறதுன்னா சிஷ்யன்கிற தனித்தன்மையை அழிக்கிறது தான். அதைத்தான் குரு பண்றார். அதுக்காக ஏதோ ஒரு காலத்துல சிஷ்யன் வேற மாதிரி இருந்ததாகவும் இப்போ அவன் ஏதோ ஒன்னும் ஆக போறதும் இல்லை. கேள்வி: அருளை குருவோட பரிசுன்னு சொல்லலாமா? பதில்: குரு, ஆத்மா, கடவுள், அருள் எல்லாம் ஒண்ணுதான். எப்பவும் மாறாம இருக்கிறது ஆத்மா. அது ஏற்கனவே உன்கிட்டே இல்லையா? அது குரு கண்ணிலே நயன தீட்சையில தான் தரணுமா? அப்படி நிறைய தீட்சை இருக்கு. ஹஸ்த தீட்சை, மனோதீட்சை, ஸ்பர்ச தீட்சை, சக்ஷு தீட்சை. மேலும் குரு நெருப்பு எல்லாம் வளர்த்து தன்னை வச்சு ஜபம் மந்திரம் எல்லாம் சொல்லி ஏதோ செய்யறது தீட்சைன்னு சொல்றா. ஏன்னா அப்போதான் சிஷ்யன் பக்குவன் ஆவானாம். ஆசாமி யாருன்னு தேடினா ஆசாமி இருக்க மாட்டான், சாமி தான் இருக்கும். அப்படித்தான் குரு, அப்படித்தான் தட்சிணாமூர்த்தி. அவர் என்ன செஞ்சார்? மௌனமா இருந்தார். சிஷ்யர்கள் அவர் முன்னாடி தோன்றினா அவர் கண்டுக்கலை, மௌனமாவே இருந்தார். சிஷ்யர்களோட சந்தேகம் எல்லாம் போயிடுத்து. அப்படின்னா ஆசாமி போயிட்டான். அதுதான் ஞானம். தீட்சைன்னு சொல்ற இதெல்லாம் இல்லை, மௌனம்தான் சிறந்த தீட்சை. சாஸ்திரங்கள் எவ்வளவு சிறப்பா நிறைய சமுத்திரம் மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் பலன் தராது. குரு மௌனமா இருக்க எல்லோரும் அடங்கிடுவா. இந்த கேள்வியை ஏன் கேட்கிறேன்னா, இங்கேயே நிறைய நாள் இருந்து நிறைய கேட்டுட்டேன், ஆனாலும் ஒன்னும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். உள்ளே நடக்கிற வேலை வெளியே தெரியாது. குரு உண்மையிலேயே உள்ளேதான் இருக்கார். பகவத்கீதையும் அதையே வேற மாதிரி சொல்றது. நாம 2 பேரும் இப்போ வரலே எப்பவுமே இருக்கோம்னு. கேள்வி: குரு ஸ்தூல வடிவம் எடுக்க மாட்டாரா? பதில்: ஸ்தூலம்னா என்ன? நீ உன்னை உடம்பா பாக்குறதுனால இப்படி கேக்குற. நீ யாருன்னு பாரு. உடம்பா நீ? கீதை பரம்பாவம் அஞ்ஞானதாங்கிறது. என்னோட உண்மையான இயல்பை புரியாதவன் அஞ்ஞானத்தாலே மயங்கி முட்டாள். போஸ் கேட்டார். கேள்வி: கனவுக்கும் நனவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பதில்: விழிப்பை காட்டிலும் கனவு கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிடுறதுன்னு நீங்க நினைக்கிறதுனாலே வித்தியாசம் இருக்குன்னு சொல்றா. உண்மையிலேயே வித்தியாசம் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியறது. கேள்வி: உலகம்ங்கிறது ஏற்கனவே இருக்கு, அதுல விழிப்பு நிலை ஏற்படுதா? இல்லை விழிப்பு நிலையிலே உலகம் ஏற்படுதா? பதில்: நீங்க இல்லாம உலகம் ஏற்கனவே இருக்குன்னா அது சொல்லணுமே. நான் இருக்கேன்னு உலகம் சொல்லுமா? ஒரு மாடு உங்க முன்னாடி போறது, அது நான் போறேன்னு சொல்றதா? இல்ல நீங்க மாடு போறதுன்னு சொல்றேளா? இங்க பாக்குறவன் இருக்கிறதுனாலேதான் பார்க்கப்படுவது இருக்கு.
கேள்வி, கௌடபாதர் 2 நிலைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பரமார்த்த சத்தியத்துல இருந்துதான் சொல்றார். பதில், இல்லை. கேள்வி, பகவானும் அப்படித்தான் சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட இந்தியன் பிலாசபில ஆதி சங்கரர் தன்னோட பிரம்மசூத்திர உரையில 2 நிலையம் வேற வேறேங்கிறாருன்னு சொல்றார். அது உண்மையா? அது உண்மைன்னா அது என்ன? பதில், மனசுக்கு வேணா வித்தியாசம் இருக்கும், பரமார்த்த சத்தியத்துக்கு எப்படி வித்தியாசம் இருக்கும்? வெளிச்சவன் தான் கனவுங்கிறான். பரமார்த்தத்திலே 2ம் பொய். கேள்வி, சுத்த அத்வைதத்திலே பரிணாமம், சிருஷ்டி அல்லது தோற்றம் இதுக்கெல்லாம் இடம் இருக்கா? விவர்த்தம் பிரம்மம்தான் தன்னோட உண்மையை மறக்காம உலகமா தோன்றுது. எப்படி கயிறு பாம்பா தோன்றுதோ அப்படின்னு சொல்றது, அது என்ன? பதில், இதெல்லாம் உலகம் உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற வேற வேற முறைகள். உலகம் ஒரு கனவுன்னு சொல்றதும் அதுல ஒண்ணு. கனவு, நனவு, துயர்னு 3 நிலையை பத்தி விளக்கமா பேசுறது அதோட ஆதாரமா இருக்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான். அந்த நிலைகளோட தன்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. நோக்கம் பிறழ்ந்து விட கூடாது. கேள்வி, உலகம் பொய்ன்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு அது பொய்? பதில், மலடி மகன் எந்த அளவுக்கு பொய்யோ, வார்த்தை மாத்திரமோ சப்த மாத்திரமோ அந்த அளவுக்கு. இப்போ ஒரு கேள்வி, அந்த அளவுக்குத்தான் பொய்யா? ஆனா உலகம் அனுபவமாறதே, அது சப்த மாத்திரமா? இல்லை. அப்ப பதில், அது உள்ளதிலே ஆரோப்பம், சூப்பர் இம்போசிஷன். அதாவது கயிறு பாம்பா தெரியறது, அதுலயும் ஆப்தன் கயிறுன்னு காட்டி கொடுத்த உடனே தவறான பாம்பு தோற்றம் போயிடுறது. ஆனா உலக தோற்றம் அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகும் போக மாட்டேங்கிறதே, எப்படி? திரும்பவும் காணல் ஜலம் உதாரணம். காணல் ஜலம்னு தெரிஞ்ச பிறகும் ஜலம் தெரியும். அப்படித்தான் உலகம் அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகும் அதோட தோற்றம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா காணல் ஜலத்தை அது காணல் ஜலம்னு தெரிஞ்ச உடனே யாரும் தாகத்துக்கு குடிக்கிறது இல்லை. உலக தோற்றத்திலே அப்படி இல்லை. அதை பொய்ன்னு தெரிஞ்ச பிறகும் சாப்பிடுறோம், வேலை பார்க்கிறோம், எல்லாம் பண்றோம். கனவு தாகத்தை கனவு ஜலம் தீக்கிற மாதிரி எங்கேயும் பொருட்கள் இருக்கு, தேவையும் இருக்கு, தீர்த்துக்கிறோம். கனவு உலகமும் இந்த உலகம் மாதிரியே தான் உபயோகத்தோட இருக்கு. ஆனா அதை பொய்யுங்கிறோம். இந்த எல்லா உதாரணங்களாலே பொய் எப்படி தரவாரியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். உண்மையை உணர்ந்த ஞானி முடிவா என்ன சொல்றான்? எப்பவும் இருக்கிற நிலையில இருந்து இந்த விழிப்பு நிலையும் பொய்யே. எப்படி விழிப்பு நிலையில இருந்து கனவு நிலை பொய்ன்னு சொல்றோமோ அப்படி இந்த ஒவ்வொரு விளக்கமும் சரியா புரிஞ்சுக்கப்படணும். அந்தந்த விஷயத்தை அது விளக்கும். தனியா ஒன்ன மட்டும் எடுத்துக்க கூடாது. சங்கிலி மாதிரி உன்னோட ஒண்ணு தொடர்ச்சி. இதோட நோக்கம் உண்மையை தேடுறவன் மனசை இதுக்கெல்லாம் ஆதாரமாயிருக்கிற சத்தியத்தை தெரிஞ்சுக்க வைக்கத்தான். இந்த நிலைகளை ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்லை. கேள்வி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சங்கரருக்கும் கௌடபாதருக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நம்மளை நம்ப வைக்கிறார். பதில், அவர் கற்பனையிலே தான் இருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதியது வாசிக்கப்பட்டது. பதில், ஏற்கனவே சொன்னதுதான். இந்த சாஸ்திரங்கள் தத்துவங்களோட நோக்கம் ஆதார சத்தியத்தை சுட்டி காட்டுறதுதான். கனவு நனவு துயிலா இருக்கட்டும், இல்லை ஜீவன் ஈஸ்வரன் சகஜமா இருக்கட்டும், ஜகமா இருக்கட்டும், 3 பார்வைதான் இங்கே இருக்க முடியும். ஒன்று விவகார சத்தியம். ஒருத்தன் உலகத்திலே பலவிதமா பல விஷயம் இருக்கிறதை பார்க்கறான். இதையெல்லாம் ஒருத்தர் படைச்சார்னு நினைக்கிறான். அவனையும் அவர்தான் படைச்சார்னு நினைக்கிறான். இதை 3 அடிப்படைக்கு கொண்டு வந்துடலாம். ஜெகத், ஜீவன், ஈஸ்வரன். அவன் என்ன பண்றான்? ஈஸ்வரனை அடைஞ்சால் நாமளும் அமரத்துவம் பெறலாம்னு முயற்சி பண்றான். அப்படி அவன் முக்தி அடைஞ்சுட்டான்னா மத்தவா எல்லாம் இருக்காளே, அவெல்லாம் அவாவா முக்தி அவாவாளே பார்த்துக்கணும். அவன் ஒரு விதமா எல்லாத்திலேயும் ஒரே உண்மைதான் இருக்குன்னு ஒத்துக்கிறான். இந்த தோற்றம் மாயையோட விளையாட்டுங்கிறான். மாயை ஈஸ்வரனோட சக்திங்கிறான். மற்ற ஜீவர்களும் உலகமும் இருக்கிறது அவனோட அத்வைதத்துக்கு முரணா இல்லை. 2 பிராதி பாசிக சத்தியம். ஜகத், ஜீவன், ஈஸ்வரன் 3ஐயும் ஒருத்தன் தான் பார்க்கறான். பார்க்கிறவன் இல்லாம 3ம் இல்லை. ஒரே ஜீவன் தான் இங்கே இருக்கான். அவன் சிவனோ ஜீவனோ ஏகப்பட்ட ஜீவர்கள் இல்லை, எல்லாம் சும்மா கதை. 3 பரமார்த்த சத்தியம். அஜாதவாதம் 2வதை ஒத்துக்கிறதே இல்லை. ஜெகத், ஜீவன், ஈஸ்வரன் இந்த 3 காலம் எந்த காலத்திலேயும் இல்லை. உலகம் ஒன்று தோன்றவே இல்லை, மறையவே இல்லை. ஜீவர்கள் கிடையாது, முக்தி கிடையாது, பந்தம் கிடையாது, முக்திக்கு முயல்றவனும் கிடையாது. ஒரு கேள்வி வருது, அப்போ ஏன் எல்லா சாஸ்திரங்களும் இறைவனை படைப்பவர்னு சொல்றது? அவராலேயே படைக்கப்பட்டு அவரையே நான் தான் படைச்சேன், உலகத்தை நான் தான் படைச்சேன்
என்னையும் நான் தான் படைச்சேன்னு சொல்றது கொஞ்சமாவது நியாயமா? இதெல்லாம் அநியாயத்திலேயும் அநியாயங்கிறான். அதுக்கு பதில் என்னன்னா, இப்போ உங்களோட அப்பா அம்மா செத்துட்டான்னு உங்களுக்கு தெரியும். அவ செத்து பல வருஷம் ஆயிடுத்து. இப்போ அவளை கனவுலே பாக்குறேன். பார்த்த உடனே அப்பா அம்மாங்கிறேன். நீங்க யார் மூலமோ பிறந்தேளோ, யார் உங்களுக்கு உடம்பு கொடுத்தாளோ, அதாவது உங்களை படைச்சவா, நீங்க படைச்ச படைப்பான கனவுக்குள்ளே தான் இருக்கா. இன்னொரு கனவுல ஒரு ராஜா கிட்ட நீங்க மந்திரியா இருக்கன்னு வைங்கோ. விழிச்ச உடனே என்னாச்சு? எல்லாம் போயிடுத்து. உங்களை மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் எங்கே போச்சு? உங்களுக்குள்ளேதான் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். கேள்வி: விவகாரத்திலே மாயை எப்படி வருது? பதில்: மாயை ஈஸ்வரனோட சக்தி. கேள்வி: ஏன் தொழில் படுது, ஏன் வருது? பதில்: இந்த கேள்வி எப்படி வரும்? நீங்களே அதிலே தான் இருக்கு. அதுல இருந்து வெளியே இருந்தா அது எப்படி வர்றதுன்னு கேட்க முடியும். எல்லா சந்தேகம் போறதுக்கு அதை தான் இந்த கேள்வியை கேட்கிறது. கேள்வி: கனவு உலகத்திலே கிடைக்கிறது, இங்கே உபயோகப்படலையே, அது பிரயோஜனம் இல்லை. பதில்: இல்லை, அது கனவு தாகத்தை தீக்கிறது. கனவிலே தவிக்கிறதை கனவு ஜலம்தான் தீக்கும். வீட்டுல குடத்திலே எவ்வளவு ஜலம் இருந்தாலும் தீக்காது. கேள்வி: நம்ம கனவை விழிப்பிலேயே ஞாபகப்படுத்திக்கிறோம், ஏன் கனவில விழிப்பை ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறோம்? பதில்: திரும்பவும் தப்பு. கனவில இப்போ இருக்கிறவனா தான் உங்களை நினைக்கிறேன். கேள்வி: ஆனா கனவு கண்டு கொண்டு இருக்கோம்னு தெரிய மாட்டேங்குதே. பதில்: கனவு தூக்கமும் விழிப்பும் கலந்தது. விழிப்பில் இருக்கிற சம்ஸ்காரங்களாலே ஏற்படுறது. அதனாலேதான் கனவை ஞாபகப்படுத்துகிறோம். கனவு சம்ஸ்காரங்களாலே விரிப்பு ஏற்படுறது இல்லை. அதனாலேதான் கனவின் விழிப்பையும் ஒரே நேரத்துல தெரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் விழிப்போட அம்சம் கனவுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நான் கனவு காணறேனோ இல்லை விழித்து கொண்டு இருக்கேனான்னு ஆச்சரியப்படறோம். இல்லை, விழித்து கொண்டுதான் இருக்கேன்னு அதை தொடர்கிறோம். உண்மையிலேயே விழிக்கும் போது எல்லாம் களவுதான்னு தெரியும். உள்ளது 40. முதல் சில பாடல்களுக்கு பகவான் கொடுத்த விளக்கம். 1. மங்கள வெண்பா. உள்ளதுல உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ள பொருள் உள்ள லர உள்ளத்தே உள்ளதா, உள்ள மெனும் உள்ள பொருளல்ல எவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ள உணர். நாம இருக்கிறதே தான் அறிவு, நாம இருக்கிறதே தான் ஹிருதயம். அப்போ நாம இருக்கிறதை எப்படி தியானம் பண்ண முடியும்? நாம இருக்கிறதுக்கு அந்நியமா தியானிக்கிற அறிவு இல்லாததாலே அதை தியானிக்க முடியாதுன்னு சும்மா இருக்கிறது தான் அதை தியானிக்கிறது. அது நிர்குண பிரம்மத்தை குறிக்கிறது. 2. மங்கள வெண்பா. மரண பய மிக்குளவும் மக்களரணாக மரண பவமில்லா மகேசன் சரணமே சார்வர் தன்சார் ஒடுதாம் சாவுற்றார் சாவென்னன் சார் வரோ சாவாதவர். இது சகுன பிரம்மத்தை ஈஸ்வரனை குறிக்கிறது. முதல் பாட்டிலே சும்மா இருக்கிறதை சொல்லியாச்சு. இதுல ஈஸ்வரனுக்கு சரணடைகிறதை சொல்றா. இந்த 2வது மங்கள வெண்பா. இந்த நூலுக்கு அதிகாரி யார்? இதுல உள்ள பொருள் எதை பத்தி? இதுலே அதோட சம்பந்தம் என்ன? இந்த நூலோட பயனை பத்தி எல்லாம் இருக்கு. அதிகாரின்னா இந்த நூல்ல இருக்கிற விஷயத்துக்கு பக்குவமானவன் யார்? அது என்ன பக்குவம்? பக்குவம்னா உலகத்துல வைராகியமும் விடுபடுறதுக்கான மோட்ச இச்சையும் தான். எல்லோருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் சாபம்னு தெரியும். ஆனா அதை ஆழ்ந்து சிந்திக்க மாட்டா. எல்லோருக்கும் மரண பயம் இருக்கு. ஆனா தற்காலிகமா இருக்கு. ஏன் மரணத்துக்கு பயப்படணும்? நான் உடம்புங்கிற நினைப்பினாலே தான். எல்லோருக்கும் உடம்பு மறிக்கும்னு தெரியும். அதை எரிப்பானும் தெரியும், செத்த உடம்பு இருக்காதுன்னும் தெரியும். நான் இந்த உடம்புங்கிற நினைப்பினாலே மரணத்தை தன்னோட இழப்பாவே பாக்குறோம். பிறப்பும் இறப்பும் உடம்புக்குத்தான். அதை ஆத்மாவாலே ஏத்திக்கிறோம். அதனாலே மயங்கி நாமளே பிறக்கிறோம், நாமளே இறக்குறோம்னு நினைக்கிறோம். இந்த பிறப்பு இறப்பு சுழலில இருந்து காப்பாத்த பாரம் பொருளையே நாடறோம். இப்படியே இறைவன் மேலே நம்பிக்கையும் பக்தியும் வர்றது. சரி, இறைவனை எப்படி வணங்குறது? இறைவன் சர்வசக்தி உடையது. அது எப்படி அணுகிறது? அது நம்ம கிட்டேயே நம்மளை ஒப்படைச்சுடுறது தான் நம்ம வழி. நமக்கு சம்பூர்ண சரணாகதியே ஒரே வழி. அதனாலே அவன் இறைவனிடம் சரணடைகிறான். சரணடைகிறதுன்னா தன்னை தன்னோட உடைமை பொருளையும் இறைவனோட கருணைக்கு விட்டுடுறது. பிறந்தது இறக்கும் இந்த உடம்பை இறைவன் கிட்டே ஒப்படைச்சிடுறதாலே நாம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்போ பிறப்பும் இறப்பும் பயமுறுத்தாது. உடம்பு நம்மளோடதுங்கிற நினைப்புதான் பயத்துக்கு காரணம். அதை ஒப்படைச்சிட்டதாலே அது நம்மளோடது இல்லை. நாம ஏன் பயப்படணும்? அதுக்கு பயப்பட ஆள் இல்லை. அதனால ஆத்ம ஞானமும் ஆனந்தமும் ஏற்படுறது. இதுதான் இதோட பொருள். துக்க நிவர்த்தியும் சுக பிராப்தியும் அடையப்படுறது. இதுவே அடைய வேண்டியது, எல்லாத்திலேயும் உயர்ந்தது. சரணடைகிறதே ஆனந்தம். இதுவே இதோட பொருள். இப்பொருளை நன்றாக மனனம் பண்ணி எப்பவும் இங்கேயே இப்போவே இருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது தான்
பலன். இந்த பாட்டு சாவாதவர்னு முடிகிறது, அதுவே பலன். தொடரும். ஓம்.